வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துருந்தோம். அதுல வந்து பார்த்தா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுல நம்ம மூணாவது பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்க்காதீங்க, நீங்க எங்களுடைய பிளேலிஸ்ட்ல எடுத்து பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே, பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. வருடத்திற்கு 18.75 என்ற எளிய வட்டி வீதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும்? சரிங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருப்பேன், நான் சரி இதுக்கு முன்னாடி பார்ட்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, மடங்குன்னு வார்த்தை வந்தாலே அந்த மடங்குல இருந்து ஒரு ஒன்றை கழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்றை கழிச்சு 100ஆல பெருக்கி பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் அளவுங்க, இல்லைன்னா வருடம் கொடுத்தா வருடத்த அளவுங்க நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைக்கும் நான் சொன்னேன். ஓகேவா? சோ அதே கான்செப்ட் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, இரட்டிப்பாகுன்றாங்க. அப்ப 2 மடங்குன்றாங்க. அப்ப 2 மடங்குனா 2ல இருந்து 1 கழிக்கணும். ஓகே, எத்தனை மடங்கு இருந்தாலும் சரி அதுல இருந்து 1 கழிக்கணும். ஓகே, அப்ப 2ல இருந்து 1 கழிச்சா 1, அதை 100ஆல பெருக்குங்க. அப்ப 1 100ஆல பெருக்கினாலும் 100 டிவைடட் பை வருடம் கொடுத்தா வருடத்துல வந்து பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வாங்க. இப்போ பர்சன்டேஜ் கொடுத்தாங்க 18.75 வகுறேன். கிளியரா? ஓகே, இப்போ டெசிமல் இருக்கிறதால என்ன பண்றேன், மேல இங்கே 100ஆல பெருக்கினா முழு நம்பர் ஆயிடுமா? ஓகேவா? அப்ப இன்ட்டு 100 என்ன பண்றேன், இங்கே 100. அப்ப இது பாருங்க, மேல வந்து 10,000 ஆயிரும், கீழே வந்து பார்த்தோம்னா 1875 ஆயிரும். இரண்டு 5ஆல் அடிக்கலாமா? பாருங்க, 3 15 மீதி 3, 7 35 மீதி 2 5 25. இது 5ஆல் அடிச்சுன்னா 20 5 100 2000 கிடைக்கும். மறுபடியும் நான் 5ஆல் அடிக்கலாம். 7 35 மீதி 2 5 25. இதுல 4 20 0 0. மறுபடியும் என்ன பண்ணலாம், 5ஆல் அடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பாருங்க, 4 5 மீதி 2 5 25. இதுல 8 40, இங்க 0. இப்போ இன்னும் 5ஆல் அடிக்கலாம். 3 15 இங்க 16 80. அப்போ ஃபைனல் என்ன கிடைக்குது, 16/3 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து 16/3 வைக்காம என்ன தருவாங்க, மாதத்திலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்க, 1 3 3 I 3 15. ஸோ 5 வருடம், மீதி எவ்வளவு இருக்கு 1. அது 1 வந்து 1 டிவைட் பை 3 எடுக்கலாம். கிளியர் தானே? ஓகேவா? ஓகே, அப்போ 1 டிவைட் பை 3னா நல்லா பாருங்க, 3 மாதத்துக்கு 1 அப்படின்னு பொழுது ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம். கிளியரா? அப்போ 3 மாதத்துக்கு 1னா 12 மாதத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எத்தால பெருக்குனா 12, 4ஆல பெருக்குனா 12. கிளியரா? அப்ப மேல 4ஆல பெருக்குனா 1 நாள் மேல, அப்போ 4 மாதம். சரிங்களா? 5 வருடம் 4 மாதம். கிளியரா? புரிஞ்சுதா? இதை அடிக்கும் போது மீதி 1 கிடைக்குது, அதான் 3 கீழே, 3ல 1. அப்போ 12 மாதத்துக்கு 4ஆல பெருக்குனா 12, அப்போ மேல 4ஆல பெருக்குனா 12 மாதம் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அப்ப 5 வருடம் 4 மாதம். ஓகே, so answer B is correct. Next one. இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையானது 20% தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் இருமடங்காகும்? சோ 2 மடங்கு நான் சொல்லிருக்கேன், எத்தனை மடங்கு இருந்தா சரி 1 கழிக்கணும். ஓகே, அப்ப 2 மடங்கு சொல்லிருக்காங்க. அப்ப 2 1 கழிச்சா 1 100ஆல பெருக்கிடுங்க. அப்ப 100 டிவைட் பை வருடம் கொடுத்தா வருடத்துல வகுப்போம், பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வகுப்போம். இங்க வந்து பார்த்தா பர்சன்டேஜ் கொடுத்தா அப்ப 20 கீழே. சோ இப்போ இதுல 0 ஓர் 2 I 2 10. சோ ஆன்சர் என்ன 5. சோ B is correct. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, எத்தனை மடங்கு, 3 மடங்கு. நான் என்ன சொன்னேன், எத்தனை மடங்குனாலும் 1 கழிங்க. இப்போ 3ல 1 கழிச்சாலும் 2 அதை 100ஆல பெருக்கி டிவைடட் பை இயர் கொடுத்தா இயர், பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ். ஓகே தானே? எத்தனை பர்சன்டேஜ், 8%. அப்போ 8 கீழே படிங்க. பாருங்க, 1 நாள் 2 4 2 8, 1 நாள் 4 25 நாள் 100. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் C is correct. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் சேம் கொஸ்டின் தான். 8% 3 வருஷத்துல 3 மடங்கா இருக்கு. ஆன்சர் 25 தான். ஸோ சேம் கொஸ்டின். ஓகே, நான் ஸ்கிப் பண்றேன். இதுவும் என்னது, அதே சேம் கொஸ்டின் தான். 8% 3 மடங்கு. ஸோ 25 ஆன்சர். சேம் கொஸ்டின் ஸ்கிப் பண்றேன். அடுத்து சேம் கொஸ்டின் தான். 8% 3 மடங்கு 25 ஆன்சர். ஓகேவா? நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். சரி, ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் முடிவில் 3 மடங்காக 8%. என்ன, அதே 25 தான் ஆன்சர். ஓகேவா? சேம் கொஸ்டின். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஓகே, 10% இல்லை. இப்போ 3 மடங்குனா 3ல இருந்து 1 கழிப்போம். 2 100ஆல பெருக்கினா 200. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ், டிவைட் கொடுத்தா இப்போ இயர் கொடுத்தா இயர். ஓகே, பர்சன்டேஜ் கொடுத்தா இப்போ 10 கீழே அடிச்சா எவ்வளோ கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் B is correct. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சேம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? 10% 3 மடங்கு. ஸோ போன கொஸ்டின் என்ன, அதே தான். 10% 3 மடங்கு. ஓகே, சேம் கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், அதனால தான் மோர் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையானது தனி வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் இருமடங்கானால் அத்தொகை அதே தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன?
இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தோன்னா ஒரு தடவை தான் மடங்குன்னு இருந்துச்சு. ஆனா இந்த சம்பளம் பார்த்தோன்னா 2 டைம்ஸ் மடங்குன்னு இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தொகையானது தனி வட்டி விகிதம் 10 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு? அது 2 மடங்கானால் அடுத்து என்ன சொல்றாங்க? அதே தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போ 2 தடவை மடங்கு கொடுத்தாங்க. 2 தடவை மடங்கு கொடுத்தா ரொம்ப ரிஸ்க் இருக்க தேவையில்ல, ரொம்ப ஷார்ட்டா பண்ணிடலாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொடுத்த மடங்கு கீழே போடுங்க. முதல்ல கொடுத்த மடங்குன்னா 2, அது கீழே போட்டுக்கோங்க. ரெண்டாவது கேள்வியில கொடுத்த மடங்கு மேல போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகேவா? அப்ப கேள்வியில கொடுத்த மடங்குன்னா 3 மடங்கு, அதை மேல போட்டுக்கோங்க 3. முதல்ல கொடுத்த மடங்கு 2, அப்ப அதை 2 கீழே போடுங்க. ஓகேவா? முதல்ல கொடுத்த மடங்கு கீழே, ரெண்டாவது கொடுத்த மடங்கு மேல, ரெண்டுலயுமே ஒரு 1 கழிச்சிருங்க. இன்ட்டு இங்க பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் பாருங்க, இயர் கொடுத்தா இயரால பிரிக்கிறோம், அவ்வளவுதான். சோ இங்க இயர். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு தடவை மடங்கு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு 1 கழிப்போம், 100ஆல பெருக்குவோம், டிவைடட் பை இயர் கொடுத்தா இயரால வகுப்போம், இல்லைன்னா பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜால வகுப்போம். 2 தடவை மடங்கு கொடுத்தா 2வது மடங்கு மேல போட்டுருங்க, முதல் மடங்கு கீழே போட்டுருங்க. ரெண்டுலயுமே 1 கழிச்சுட்டு இயர் கொடுத்தா இயரால பெருக்குங்க, பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் பெருங்க. டைரக்ட் ஆன்சர் கிடைச்சா. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, 3 1 போச்சுனாலும் 2, 2ல 1 போச்சுன்னா 1 இன்டூ 10. அப்ப 2 இன்டூ 10 எவ்வளவு? 20. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 20. டி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம் கொஸ்டினா இல்ல, சரியா? ஓகே, பாருங்க, ஒரு தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. அதே தொகை அதே வட்டி விகிதத்தில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? ஃபர்ஸ்ட் 3 மடங்கு, அடுத்து 2வது மடங்கு. நான் என்ன சொன்னேன்? 2வது கொடுத்த மடங்கு மேல போடுங்க, முதல்ல கொடுத்த மடங்கு கீழே போடுங்க. ஓகேனா? 2வது கொடுத்த மடங்கு 2, அப்ப 2 மேல, முதல்ல கொடுத்தது 3, அது 3 கீழே. ரெண்டுலயுமே ஒரு 1 கழிச்சுட்டு இன்டூ இயர் கொடுத்தா இயரால பெருக்க, பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் பெருங்க. இப்போ என்ன இயர் கொடுத்தாங்க? இப்போ 20 இங்க. இப்போ பாருங்க, 2ல 1 போச்சுன்னா 1, 3ல 1 போச்சுன்னா 2 இன்டூ 20. இது அடிக்கலாம், 1 10 2 20. ஸோ ஆன்சர் என்ன? 10. அவ்வளவுதான். சரி, நார்மலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும், நம்ம ஷார்ட்டா பண்ண. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் 4 மடங்கு ஆகிறது. இதில் வட்டி வீதம் எவ்வளவு? இதுல ஒரே ஒரு தடவை தான் மடங்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தடவை மடங்கு கொடுத்தா மடங்குல இருந்து 1 கழிப்போம், அவ்வளவுதான். ஸோ 4 மடங்கா, அப்ப 4ல 1 போச்சுனாலும் 3, அதை 100ஆல பெருக்கும். கிளியர் தானே? டிவைடட் பை வருடம் கொடுத்தா வருடத்தால வகுப்போம், பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வகுப்போம். 24 கீழே. இப்போ 1 3 3 3 24. கிளியரா? அடுத்து என்ன அடிக்கலாமா? 100ஐயும் 8 அடிக்கலாம். சரி பாருங்க, இதுல 2 நாள் இருக்கும், இதுல 25 நாள் இருக்கும். 25 நாள். அப்ப என்ன கிடைக்குது? 25/2. ஆன்சர் கலப்பு படத்தில் கொடுத்துருவாங்க, டெசிமல கொடுத்துருவாங்க. பாருங்க, டெசிமல கொடுத்தா அப்புறம் அவங்க டெசிமலுக்கு மாற்றி ஆகணும். அப்போ 25ல பாதி எவ்வளவு? 12.5. ஸோ 12.5 சார். ஓகேவா? 25 ரெண்டாவது பார்த்தா நீங்கள் 12.5 கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? ஸோ 4 மடங்கு என்ன பண்ணுவோம்? 4ல இருந்து ஒரு 1 கழிப்போம். ஓகே, அப்போ 3, அது 100ஆல பெருக்குவோம், டிவைட் பை பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் இருக்கும், 15. இப்போ 1 3 3 5 3 15, 1 5 5 25 100. ஆன்சர் என்ன? 20. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கொஸ்டின், ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்கு ஆகும் எனில் வட்டி வீதம் என்ன? 7/6 மடங்கு. எத்தனை மடங்கு கொடுத்தா சரி ஒரு 1 கழிக்கணும். அப்ப 7/6ல நான் 1 கழிக்கிறேன். 1 கழிச்சு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு இங்க பெருக்கி மேல கழிக்கணும். 1 6 6ல 7 போச்சுன்னா அது 1. ஓகேனா? அப்போ 1/6. அது என்ன சொல்லிட்டேன்? 100ஆல பெருக்கணும்னு சொன்னேன். அப்போ இன்ட்டு 100 டிவைடட் பை வருடம் கொடுத்தா வருடம், பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ், டிவைடட் பை 3. சரியா? ஓகே. இப்போ நான் இதுக்கிற 1 இருக்க மாதிரி எடுத்தோமா? ஓகே, நம்ம டிவைட் நான் தலைகளை போட்டுக்கலாம். அப்போ இந்த 100 வச்சு எடுத்துக்கலாமா? 100/6 இன்ட்டு இந்த 1 மேல வரும், இந்த 3 கீழே வந்துடும். அப்போ 1/3. இப்போ அடிக்கிறான் அடிச்சிடும். ஓகேண்ணா? இப்போ 2ஆல் அடிக்கலாமா? 32 6, இது 50 2 100. வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ எல்லாம் 50 டிவைட் பை 9 எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் கலப்பு பிணத்தை போட்டுருக்காங்க. இப்போ கலப்பு பிணத்துக்கு நான் மாற்றியாகணும். பாருங்க, 9 9 5 9 45, மீதி எவ்வளவு? 5. அப்போ மீதியை மேலே கொடுப்போம், டிவைட் பை 9ஆல் வகுத்தா 9 கீழே கொடுங்க, 5 வந்தது 5 சைடு கொடுங்க. அப்போ 5/9. ஸோ 5/9%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது கிளியர் அல்ல. ஸோ அதே கொஸ்டின் கீழே இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது காலத்திற்கு சமமாக இருந்தால் அதன் வட்டி விதம் என்ன? ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்? ஒரு தடவை மடங்கு கொடுத்தா எப்படின்னு பார்த்தோம், 2 தடவை மடங்கு கொடுத்தா எப்படின்னு பார்த்தோம். கிளியர் தானே? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வட்டியானது காலத்திற்கு சமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வட்டியானது காலத்திற்கு சமம் அப்படின்னு வந்தாலே அந்த கொடுத்துருக்க மடங்குக்கு 100 பேருக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஆன்சர் டைரக்டா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, எந்த மாதிரி கொஸ்டினுக்கு வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து 100 பேருக்கு அவ்வளோதான். இப்போ 16/25 ரூட் இன்டு 100. சரிங்களா? எதுக்கு வட்டியானது காலத்துக்கு சமம்டா, எதுக்கு சார் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா, இப்போ பாருங்க வட்டின்றது எக்ஸ்னா வருடமும் என்னது எக்ஸ், ஏன்னா ரெண்டுமே சமம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எழுது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மட்டும் என்னன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதனாலதான். சரியா? ஓகே, இப்போ பாருங்க 16 ஸ்கொயர் ரூட்னா 4, 25 ஸ்கொயர் ரூட்னா 5, 100 ஸ்கொயர் ரூட்னா 10. ஓகேவா? இப்போ அடிக்கிறத அடிச்சலாமா, 1 5 2 5 10. இப்போ 4 2 8. ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ சேம் கொஸ்டின் தான், 9/16. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஓகே, இது வேற சேம் கொஸ்டின் கிடையாது. போன சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன 16/25 மடங்கு. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நம்மளுக்கு 9/16 மடங்கு செஞ்சுவோம். ஓகேவா? ஓகே, பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவெட்டியானது அசல் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி விதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும் பொழுது வட்டி விதத்தை காண்க. நான் தான் சொன்னேன், வட்டி விதமும் வருடமும் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொன்னேன், 100 பேருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொன்னேன். ஓகேண்ணே, அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/16 இன்ட்டு 100. ஓகேண்ணே, ஸோ 9க்கு ஸ்கொயர் ரூட்னா 3, 16க்கு ஸ்கொயர் ரூட்னா 4 இன்ட்டு 100க்கு ஸ்கொயர் ரூட் 10. இப்போ அதை அடிக்கிறாங்க வச்சுக்கலாம். பாருங்க 2 2 4 I 2 10. ஸோ வேற எது அடிக்கணுமா முடியாது. அப்போ 2 மல்டிபிள்னா நினைக்கும் 15/2. ஸோ ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க, கலப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலப்பு படத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 1 2 7 2 14. சரி, மீதி எவ்வளவு 1. அப்போ 7 மீதி 1 மேல 2 கீழே. அப்போ 7 1/2 வருடம், இல்லைன்னா போசனை. ஆனா ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க. சரி தானே? அப்போ 7 1/2 வருடம் அல்லது 7 1/2 சதவீதம். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஓகே, இதை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவெட்டி விதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறும் எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, 6 ஆண்டுகளில் 8880. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 6 ஆண்டுகள் மாறும், ஒரு தொகை வந்து இன்னொரு தொகையா மாறும் ஆகும் அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது மொத்த தொகை. அப்போ 6 வருட மொத்த தொகை 8880, 4 வருட மொத்த தொகை 7920. ஓகேங்களா? ஓகே, இப்போ 6 வருட மொத்த தொகை பார்த்தோம்னா நம்மளுக்கு அளவு 8880. 4 வருட மொத்த தொகை பார்த்தோம்னா நம்மளுக்கு 7920. இது ரெண்டையும் கழிச்சா 6 வருட மொத்த தொகையில இருந்து 4 வருட மொத்த தொகையை கழிச்சா 2 வருட வட்டி கிடைக்குமா? கிளியர் தானே? ஓகே, பாருங்க 0க்கு 0, 6 18 வச்சுன்னா 9. 960 என்ன? 2 வருஷத்துக்கு வட்டி, 2 வருட வட்டி. கிளியர் தானே? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. கிளியர்களா? ஓகே, இப்போ 2 வருட வட்டி 960. ஓகேங்க? ஓகே, இப்போ அசல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அசல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 வருட வட்டியை 2ஆவது பேருக்குன்னா 4 வருட வட்டி ஆகும். கிளியர் தானே? 2 வருட வட்டியை 2ஆவது பேருக்குன்னா எனக்கு 4 வருட வட்டி கிடைக்கும். 4 வருட வட்டியை 4 வருட மொத்த தொகையில கிடைச்சா அசல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 8 வருட வட்டி 6 வருட வட்டி கண்டுபிடிச்சு 6 வருட வட்டியை 6 வருட மொத்த தொகையில கிடைச்சா அசல் கிடைக்கும். கிளியர் தானே? ஏன்னா 4 வருட மொத்த தொகையில அசல் பிளஸ் வட்டி இருக்கும். கிளியர் தானே? அப்ப 4 வருட மொத்த தொகையில 4 வருஷம் வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே, அப்போ 4 வருட மொத்த தொகையானது 7920. அப்போ 4 வருட வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். 2 வருட வட்டி அளவு 960. ஓகேல, 2 வருஷத்துக்கு வட்டி அளவு 960. அப்ப 2 வருட வட்டி 2ஆவது பிறகு 4 வருட வட்டியா? ஓகேனா, அப்ப 2ஆவது பிறகு 0 6 2 12 2 மீதி 1 18 11 19. அப்ப 2 வருட வட்டி அளவு 1920. அப்போ 7 வருட வட்டி 7 வருட மொத்த தொகை 7920, 4 வருட வட்டி 1920. சரிண்ணா? சரி, மறுபடியும் சொல்றேன். 4 வருட மொத்த தொகை அளவு 7920, 4 வருட வட்டி அளவு 1920. ஸோ 4 வருட மொத்த தொகையில 4 வருட வட்டியை கழிச்சு அசல் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 6000 கிடைக்கும். இப்ப அசல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 6000, எல்லாமே 6000 இருக்கு. அடுத்து வட்டி விதம் நம்ம கண்டுபிடிக்க போகும். கிளியர்? அப்போ என்ன பண்ணுவோம்? 100% எவ்வளவு அசல், எவ்வளவு 6000. கிளியர்களா? ஓகே, இந்த இடத்துல நான் வட்டி போறேன். ஏதாவது 2 வருட வட்டியை போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருட வட்டினா எவ்வளவு? 960.
இந்த இடத்துல இயரையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். சில பழைய வீடியோல எடுத்து பாருங்க, ஷார்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். இயர் வந்து பார்த்தோன்னா 2 வருடத்துக்கு 960, அப்போ 2 வருஷம். பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாமா, அப்போ 2x. சரிதானே, இது அடிக்கலாம். இப்போ இதுல 2 0, இதுல 2 0 கேன்சல், கிராஸா மட்டும் அடிச்சிடக்கூடாது. ஓகேண்ணா, இப்போ இதுல 0, இதுல 0. இப்போ பாருங்க, இதுல ஓராறு 6, இதுல ஓராறு 6, மீதி 3, 6 36. வேற 2யும் 16 அடிக்கலாம். ஓகே, நான் கிராஸா மட்டும் தான் அடிக்கணும். ஓரன் 2, 8 2 16. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x, 1 × 8 8. ஸோ இப்போ 8%. அப்போ அசல் ஒரு 6000, 8% வட்டி வீதம் இங்க இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேண்ணா, ஓகே. இங்க ஆப்ஷன் பிலையும் 6600 கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின். ஓகேங்களா, 8850, இதுலயும் 8850, 7920, அதுலயும் 7920, சேம் கொஸ்டின். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுலயே என்னது, அதே சேம் கொஸ்டின் தான், அதனால ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த சேம் கொஸ்டின் தான், ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகை தனி வட்டி விகிதத்தில் 3810 3 வருடத்திலும் 4890 7 வருடத்திலும் தனி வட்டியுடன் கொடுக்கிறது. அசல் மற்றும் வட்டி விகிதம் என்ன? ஸோ அதே மாதிரி தான். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க, ஒரு தொகை தனி வட்டியில 3810 3 வருஷத்துல, அப்போ 3 வருட மொத்த தொகை 3810. 7 வருடத்துல 4890, 7 வருட மொத்த தொகை 4890. அப்போ 7 வருட மொத்த தொகையில 3 வருட மொத்த தொகை கழிச்சா 4 வருட வட்டி கிடைக்கும். கிளியர் தானே? ஓகே, அப்போ 7 வருட மொத்த தொகை எவ்வளவு? 4890. அடுத்து 3 வருட மொத்த தொகை எவ்வளவு? 3810. இப்போ எனக்கு கிடைக்கும் 0 8, இது 0 1. அப்போ அவ்வளவு கிடைக்குது 1080. எதுனா 4 வருட வட்டி. ஆமா தானே? 7 வருட மொத்த தொகையில 3 வருட கட்டியே கழிச்சாலும் 4 வருட வட்டி, 4 வருஷம், 4 வருஷத்துக்கு வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ இதை 4ஆல வகுத்துலாமா? 1080 என்ன நம்ம 4ஆல வகுத்துலாம். 1 நாங்க 4, 2 நாங்க 8, மீதி 2, 7 நாங்க 28, 0. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 270. ஓகே என்ன? ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, அசல் மற்றும் வட்டி வீதம். ஒரு வருஷத்துக்கு 770 ரூபா வட்டி. அப்போ ஒரு வருட வட்டியை 3ஆல் பெருக்கினா 3 வருடம் வட்டி கிடைக்குமா? ஓகேண்ணா, ஒரு வருஷத்துக்கு 270னா 3 வருஷத்துக்கு 3ஆல பெருக்கிறவங்க தான். ஓகேண்ணா, அப்போ 270 3, 0 3721 1, மீதி 2, 6 6 8, 810 ரூபா 3 வருஷம் வட்டி. ஓகேங்களா, இந்த 3 வருட வட்டி எடுத்து 3 வருட மொத்த தொகையில கழிச்சா அசல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 7 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு 7 வருட மொத்த தொகையில கழிச்சா அசல் கிடைக்கும். கிளியர் தானே? ஓகேண்ணா, இப்போ 3 வருட வட்டி கண்டுபிடிச்சா 3 வருட மொத்த தொகையில கிடைக்கிறேன். அப்போ 3 வருஷத்துக்கு மொத்த தொகை 3810, 3 வருட வட்டி 810, ரெண்டையும் கழிச்சாலும் 3000. அப்போ அசல் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3000 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? இங்கேயும் 3000 இருக்கு, இங்க 3000 இருக்கு. இப்போ இது 2 இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்பவுமே அசல் வந்து 100% வைப்போம். அப்போ 100% எவ்வளோ? அசல் 3000. ஓகேங்களா? ஓகே, இப்போ எதை எடுத்துக்கலாம்? 4 வருட வட்டி எடுத்துக்கலாம், 1 வருட வட்டியில் எந்த வருட வட்டி எடுத்துக்கலாம்? நான் மாட்டேன், 1 வருட வட்டி எடுத்துக்கிறேன். 1 வருட வட்டி எடுத்தா இங்க 1x போடணும். கிளியர்னா? 2 வருட வட்டி எடுத்தா 2x போடணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 270. இங்க வட்டி விதம் என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு வருஷம் வட்டி விதம் என்னன்னு தெரியாது எக்ஸ். ஆனால் வருடத்துக்கு பர்சன்டேஜ் பைக்கு போடணும் இந்த இடத்துல. ஓகே, நான் படிக்கலாமா? இதுல 2 0, இதுல 2 0 கேன்சல். இதுல ஒரு 0, இதுல 0 எடுத்துலாம், இதுல 0, இதுல 0 எடுத்துலாம். 1 3 3, 9 3 27. வேற ஏதாவது அடிக்கணும்னா முடியாது. அப்போ இது பாருங்கன்னா 1 × x x, 1 × 9 9. அப்போ 9%. அப்போ 3000 9%. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் 10,040ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440ஆகவும் மாறுகிறது என அசல் மதிப்பெண். ஸோ சேம் மாடல் தான். சரிங்களா? பாருங்க, இப்போ எத்தனை 5 வருஷம் எவ்வளவு? 10,400. இப்போ 5 இயர்ஸ்ல எவ்வளவு? 10,400. 3 இயர்ஸ்ல எவ்வளவு? 9,440. ஸோ அது ரெண்டையும் கழிச்சா 2 இயர்ஸ், 2 வருஷம் டிஃபரன்ஸ்க்கு அப்போ 2 வருடம் வட்டி கிடைக்கும். சரி, அப்போ இந்த 0, இது 10,000, 10 4 போச்சுன்னா 6, இங்க 3000, இங்க இருந்து 1 கடை வாங்கினா 13, 13 4 போச்சுன்னா 9, இது 9,000, இது 0. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 9,960 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஓகே, ஏன்னா அவங்க என்ன கேட்டுருங்க? அசலின் மதிப்பு. சரிதானே? ஓகே, 3 வருஷத்துல 2 வருஷம், 5 வருஷத்துக்கு 3 வருஷம் கேட்டா 2 வருஷம் தான் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு போது 2 வருஷத்துக்கு 960னா ஒரு வருஷத்துக்கு 960 2ஆல் வகுத்துலாமா? ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிருமா? அப்போ 1 2 4 2 8, மீதி 1 8 2 16. ஒரு வருஷத்துக்கு 450 ரூபா வட்டி.
ஓகேண்ணே? ஓகே. இப்போ 3 வருட மொத்த தொகையில 3 வருட வட்டியை கழிச்சு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 5 வருட மொத்த தொகையில 5 வருஷம் வட்டியை கழிச்சு ஆன்சர் கிடைக்கும். நான் என்ன பண்றேன், 3 வருட மொத்த தொகை எடுத்துக்கிறேன். நான் 3 வருட வட்டி கண்டுபிடிக்க போறேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 480 ரூபா வட்டி. அப்ப இந்த 3 நாள் பிறகு 3 வருஷம் மொத்த தொகை கிடைக்கும். 3 வருஷம் வட்டி கிடைக்குமா? பாருங்க, இதுல 0 3 24 4 மீதி 2 முன்னாங்கு 12 14. அப்போ 3 வருஷ வட்டி எவ்வளவுனா 1440. 3 வருட மொத்த தொகை அளவு 9440. 3 வருட வட்டி அளவு 1440. இது ரெண்டையும் கழிச்சு அசல் கிடைச்சிடும். கிளியர் தானே? 0,008. ஸோ அப்போ அசல் எவ்வளவு? 8000 ரூபாய். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் டிம்மா இருக்கு. ஸோ அதே கொஸ்டின் இங்க கீழே போடுறான். கீழே இருக்க கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகையை காண்க. மூலத்தொகைனா என்ன? அசல். ஓகேவா? ஓகே. இப்போ 4 வருட மொத்த தொகையில 3 வருட மொத்த தொகை கழிச்சா 1 வருட வட்டி கிடைக்கும். கிளியர் தானே? 4 வருஷம் மொத்த தொகை அளவு 854, 3 வருட மொத்த தொகை அளவு 815. ரெண்டையும் கழிக்கிறேன். கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 39 கிடைக்குமா? சரிதானே? இது 39, இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 வருஷம். அப்போ 1 வருட வட்டி, 1 இயர் வட்டி. ஓகேங்களா? 1 வருஷ வட்டிய 3 பேருக்குனா 3 வருட வட்டி கிடைக்கும். கிளியர் தானே? 3 வருட வட்டியை கொண்டு போய் 3 வருஷம் அசல் மொத்த தொகையில கழிச்சு அசல் கிடைக்கும். ஆமா தானே? அதாவது 3 வருஷம் மொத்த தொகையில 815. இந்த 3 வருட மொத்த தொகையில 3 வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைச்சிடும். கிளியரா? ஓகே. 1 வருஷத்துக்கு 39னா 3 வருஷத்துக்கு 39 × 3 எவ்வளவு? 117 கிடைக்கும். கிளியரா? அப்போ 117 நான் கழிக்கிறேன். சரிதானா? ஓகே. பாருங்க, இதுல இருந்து 15 போச்சுன்னா 8, இது 0 வேணும். இங்க இருந்து 1 கடை வேணும் 10, 10 1 போச்சுன்னா 9, இது 7000, 7 1 போச்சுன்னா 6. அப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 698. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. பாருங்க, 3 ஆண்டுகள், ஆன்சர் 698. ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, 698. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 698 தான். சரி, ரிப்பீட். சரி, இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? சரி. சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 960 ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 750 ஆகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகையான முதிர்ச்சி அடைகிறதுன்னு என்ன அர்த்தம்? மொத்த தொகையா மாறுது அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஓகே. அப்போ 5 வருடம் மொத்த தொகை கொடுத்தாங்க, 5 வருடம் மொத்த தொகை கொடுத்தாங்க, இன்னொன்று 3 வருடம் மொத்த தொகை கொடுத்தாங்க. 5 வருடம் மொத்த தொகை, 3 வருடம் மொத்த தொகை. அப்போ இது ரெண்டையும் கழிச்சா 2 வருடம் வட்டி கிடைக்கும். கிளியரா? ஓகே. அப்போ 5 இயர்ஸோட மொத்த தொகை அளவு 750. 3 இயர்ஸோட மொத்த தொகை அளவு 690. இது ரெண்டையும் கிடைக்காது. 0 15ல 9 போச்சுன்னா 6 60 கிடைக்கும். அப்போ 1 வருட, சரி, அப்போ 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் 2 வருஷம். அப்போ 60ன்றது என்னது? 2 வருட வட்டி. கிளியரா? ஓகே. 2 வருட வட்டி. ஓகே. அப்போ நல்லா கவனிங்க, 3 வருட மொத்த தொகையில 3 வருட வட்டியை கழிச்சு அசல் கிடைக்கும். கிளியர் தானே? 1 வருஷத்துக்கு 60 ரூபானா 2 வருஷத்துக்கு 60 ரூபானா 1 வருஷத்துக்கு அளவு 30 ரூபாயா இருக்கும். சரியா? அப்போ 3 வருடத்துக்கு × 3 எவ்வளவு? 90 ரூபாயா இருக்கும் 3 வருட வட்டி. ஓகேவா? அப்போ 3 வருட வட்டியை 3 வருட மொத்த தொகையில கழிக்கிறேன். 690 எவ்வளவு? 90 கழிக்குமா? அப்போ கழிச்ச அளவு 600 கிடைக்கும். ஸோ அப்போ அசல் பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 800 ஆனது தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் பொழுது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை என்ன கேட்கிறேன். சரிங்களா? அதாவது 800 ரூபாய 3 வருஷத்துக்கு கொடுத்தா 920 ரூபாய் மாறுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 3% அதிகரிக்கப்படும் பொழுது அதே அசலானது 3 ஆண்டுகளுக்கு ஆகும் தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகளுக்கு நல்லா பாருங்க, 920 ரூபாய் அதிகம் ஆல்ரெடி மாறிடுச்சு. ஏதோ % எக்ஸ்ன்ற % 920 மாறிடுச்சு. எத்தனை? 3 வருஷத்துல. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா 3% என்ன அதிகப்படுத்துறாங்க? எத்தனை வருஷத்துக்கு? 3%, 3 வருஷத்துக்கு. அப்படி அதிகப்படுத்தினா என்னவா மாறும் கேட்கிறாங்க. ஓகே. அப்ப இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. என்னன்னா, இப்போ அசல் வந்து 100%, அசல் வந்து 100%, எவ்வளவு? 800. ஓகேங்களா? எத்தனை %? 3%. எத்தனை வருஷத்துக்கு அதிகப்படுத்துறாங்க? 3 வருஷத்துக்கு. அப்போ வருடத்தின் % பெருக்கும். அப்போ 9% எவ்வளவு கண்டுபிடிப்போம். 9% எவ்வளவு? இது 2 0, இதுல 2 0 கேன்சல். சரி, இப்போ கிராஸ் பெருக்கின அளவு x 9872. சரிங்களா? அப்போ 3% அதிகப்படுத்தினா எவ்வளவு அதிகமாகுது? 72 ரூபாய் அதிகமாகுது. சரிங்களா? ஆனா அந்த தொகை என்னதான் கேட்கறாங்க, என்னவா மாறும்? அப்ப ஆல்ரெடி 920 ரூபாய் மாறி இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு? 72 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேனா? அப்ப 72 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ 992 ரூபாயா மாறும். சோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்.
பாருங்க அதே சேம் கொஸ்டின் தான். சரி நம்பர் எதுவுமே மாறல. 800 ஆனது 3 வருஷம். அதே கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிடுவோம். செகண்ட் கொஸ்டின் இதை பாருங்க. 3010க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900. அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது. எனக்கு வட்டி வீதம் என்ன சொல்றாங்கன்னா 3100 ரூபாய் இருக்கு. அதை 4 வருஷத்துக்கு கொடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தனி வீட்டில கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஏதாவது தனி வீட்டில் கொடுத்தா ஏதாவது தனி வீட்டி கிடைக்கும். சம்மதம் தனி வீட்டி கிடைக்கும். இல்ல அது வந்து 2900 பாத்தீங்களா? 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் கொடுக்கும் தனி வட்டியை விட 40 ரூபா அதிகமா கிடைக்குதுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? 3100 ரூபாய் கொடுக்குற தனி வட்டி எவ்வளவு? 2900 ரூபாய்க்கு 2900க்கு கொடுக்கறத விட 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றாங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கிளியரா? ஓகே, நமக்கு இதை ஒரு டைம் ஃபார்மாலிட்டி ஆகும். சின்ன ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை. பிஎன்ஆர் பை 100 இது மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பிஎன்ஆர் பை 100 தெரியும். பின்றது என்ன? அசல். பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பின்றது என்னது? அசல். இது அசல், இது வருடம், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சதவீதம். கிளியரா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எடுங்க. பின்றது என்ன? அசல் 3100 இன்ட்டு என்ன வந்து வருடம் 4 இன்ட்டு சதவீதம் என்னடா தெரியாது, வட்டி விகிதம் என்னன்னு தெரியாது, அதனால நீங்க அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? டிவைடட் பை 100. இப்போ இந்த வட்டி வந்து எதை விட அதிகமா இருக்குன்னா இந்த 2900 பார்த்தீங்களா? 2900 அசலு, 2900 அசலு இன்ட்டு பி என்ன வந்து பார்த்தோன்னா அதே காலத்திற்கு, அதே காலம்னா இங்க 4 வருஷம் தான். அதே காலம்னா எதுக்கு? அது 4 வருஷம் தான், 4 வருடத்துக்கு. அடுத்த சொன்னாங்க அதே வட்டி விதத்தில். அப்போ இங்க எக்ஸ் வட்டி விதம் வச்சிருந்தா அப்போ இங்கே என்னது? எக்ஸ் வட்டி விதம் டிவைடட் பை 100. ஓகேங்களா? பிஎன்ஆர் பை 100, பிஎன்ஆர் பை 100. ஸோ இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கா? 40 அதிகமா இருக்கா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 40. கிளியரா? புரிஞ்சுதா? இந்த வட்டியை விட 40 ரூபா அதிகமா இருக்குன்றாங்க. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ கழிச்சா எவ்வளவு கிடைக்கின்றாங்க? 40 கிடைக்கின்றாங்க. கிளியரா? ஓகே, இப்போ நான் அதை பெருக்கலாமா? இதை வச்சு இங்க பெருக்கலாமா? ஸோ 31 × 4 எவ்வளவு? 4 12. இப்போ 12400 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100. கிளியரா? ஓகே, இங்க மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, எவ்வளவு? 29 × 4 பாருங்க. 9 36 ஆறு, மீதி 3 இருந்தாங்க 8 8 3 11. சரிங்களா? 36 மீதி 3 8 3 11. 2 0 2 0. ஸோ அப்போ இது வந்து பார்த்தா என்ன ஆகும்? 1111600 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 100. கிளியரா? ஈக்குவல் டு 400 கிடைக்கும். சரிதானே? இப்போ ரெண்டுலையுமே 100 காமனா இருக்கு. நான் பொதுவாக ஒரு 100 போட்டுக்கலாம். சரி, அப்போ 100 இதனாகும் 2 மைனஸ் ஆயிடுமா? அப்போ 12400ல 11600 நம்ம கழிச்சிருவோம். ஸோ கழிச்சா அடிக்கும் 0 0. இங்க 14 14 6 போச்சுன்னா 8, அவ்வளவுதான் கிடைக்கும். 800 கிடைக்கும். சரிண்ணா? இப்போ 2 கழிச்சாலும் 800 எக்ஸ் டிவைடட் பை 100. சரிங்க, 800 எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அளவு 400. இப்போ இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல் ஆயிருமா? சரிண்ணா? இப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 8 அந்த சைடு கொண்டு போகலாமா? எக்ஸ் மட்டும் வச்சுட்டோம்னா 8 அந்த சைடு கொண்டு போகலாம். சரிண்ணா? ஓகே, இதுல எதுவும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். சரி, 40 தான் அதிகம். 40 தான், நான் 400 போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்னது 40. சரிங்களா? 40 தான் அதிகம் சொல்லுங்க, நான் 400 போட்டேன். அதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ எக்ஸ் தான் தேவை. 8 அந்த சைடு ரூபாய் ஆகும், டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. இந்த 8 தான் கொஞ்சம் நாங்கள் டிவைட் பை 8. 8 8 40. ஸோ ஆன்சர் என்ன? 5. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ அதோட வட்டி விதம் என்ன? 5. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது கொஸ்டின் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, ஆனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு தொகைக்கு ஆண்டிற்கு 11% வட்டி விதத்தில் 3/1/2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே தொகை அதே தனி வட்டி விதத்தில் 4/1 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம எப்பவுமே வருடத்தின் பர்சன்டேஜ் மொத்தமா பெருக்கிறோம். ஸோ இங்க 11% எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்போ 3 எப்படி எழுதிக்கலாம்? இதை வச்சு இங்க பெருக்கி மேல கூட்டிக்கலாம். அப்போ 3 2 6 6 1 7. அப்போ இது 7/2 வருடம். இது வந்து 4 வருடம். அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம்? இருந்தாங்க 8 8 1 9 9/2 வருடம். கிளியரா? ஓகே, இப்போ 2 பேர் கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரெண்டாவது ஆளு. முதல் இடத்துக்கு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 11%. எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 எப்படி எழுதிக்கலாம்? 7/2. அப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் மொத்தமா பெருக்கிட்டா அவர் மொத்தம் எவ்வளவு வட்டி கட்டுவதை நம்மளுக்கு தெரிஞ்சாமா? இப்போ 11 × 7/2 எவ்வளவு? 77/2% வட்டி கட்டியிருப்பாரு.
இல்ல ரெண்டாவது ஒருத்தர் கொடுக்குறாங்க, என்னது அதே தொகையை ரெண்டாவது ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதே வட்டி வீதம். அப்ப அதே வட்டி வீதம் அதே 11% கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 4.5 வருஷம். 4 எப்படி 9/2. அப்ப இவரோட வட்டி விதத்தையும் வருடத்தையும் பிரிக்கலாமா? அப்போ இவரோட வட்டி விதமும் 11 தான். 11 × 99/2 99/2. 11 × 9/2 99/2. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தனிவட்டிகளின் வித்தியாசம் 412 ரூபாய் 50 பைசா. இது தனிவட்டி சதவீதத்தோட சதவீதம். ஓகேவா? அப்போ தனிவட்டிகளின் வித்தியாசம் எவ்வளவு? 412 ரூபாய் 50 பைசா. அப்படின்னா தனிவட்டி சதவீதத்துக்கு நிறைய வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிப்போம். சரிதானே? அப்போ 99/2 - 77/2 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 2 பொதுவா இருக்கு, 2 எடுத்துக்குவேன். 99ல 77 போச்சுன்னா 22. இதை அடிச்சா நான் கிடைக்கும் 11% அப்படின்னு கிடைக்கும். அப்போ தனிவட்டி வீதங்களுக்கு இடையான வித்தியாசம் 11%. தனி வெட்டிகளுக்கு இடையான வித்தியாசம் 412 ரூபாய் 50 பைசா. அப்போ இந்த 11% எவ்வளவுனா 412 ரூபாய் 50 பைசா. கிளியரா புரிஞ்சுதா? இப்ப என்ன கேட்டாங்க? அந்த தொகை, அதாவது அசல் என்னன்னு கேட்டாங்க. இப்போ அசல் வந்து 100% எவ்வளவு தெரியாது, எக்ஸ். நம்ம கண்டுபிடிச்சதுனா 11% எவ்வளவு? 412 ரூபாய் 50 பைசா. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். இது முழு நம்பரை வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்குவோம். பாருங்க, 1 11 11 3 11 33. மீதி எவ்வளவு இருக்கு? 8 இருக்கும். 7 11 77. மீதி எவ்வளவு இருக்கு? 5 இருக்கும். 5. ஸோ இதில் 5 11 இருக்கும், 0. இப்போ 2 டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும், அங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நல்லா காசை பிரிக்கலாமா? அப்போ 1 × x எக்ஸ். இப்போ இது 2 மல்டிபிள் பண்ண 3250 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அசல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 3250. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6%, 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான வட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, முதல் 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 4% வாங்குறாரு. அப்போ 2 வருஷத்துக்கு 4%. அப்போ மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டிருப்பாரு? 8% வட்டி கட்டிருப்பாரு. கிளியரா? அடுத்த 4 வருடத்திற்கு, அடுத்த 4 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 6%. ஓகேண்ணா. ரெண்டாவது 4 வருஷத்துக்கு வாங்குறாரு. எத்தனை பர்சன்டேஜ்? 6%. பாருன்னா 24% வட்டி கட்டிருப்பாரு. கிளியரா? ஓகே. அடுத்த என்ன சொன்னா, 6 வருடங்களுக்கு மேல் எனில், 6 வருடங்களுக்கு மேல போச்சுன்னா, முதல் ஒரு 2 வருஷம் வட்டி கட்டிருக்காரு, அடுத்த 4 வருஷம் வட்டி கட்டுறாரு. இன்னைக்கு நீ 6 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் கட்டுனா எத்தனை பர்சன்டேஜ்ல? 8% கட்டுவார். ஓகேவா? இனிமேல் கட்டினா 8% கட்டுவார். ஓகேங்களா? கிளியர்? புரியுதா? ஓகே. எத்தனை வருஷத்துக்கு கட்டுவாருன்னா 9 வருட காலத்திற்கு. அப்போ 9 வருஷத்துக்கு கட்டுறாரு. ஓகேனா? ஆல்ரெடி 6 வருஷம் போயிடுச்சு. 9 வருஷத்துல ஆல்ரெடி 4 வருஷம் கட்டிட்டாரு, 6 வருஷம் கட்டிட்டாரு. இன்னும் மீதி எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருடம் இருக்கு. அப்போ அந்த 3 வருடம் 8% கட்டியிருப்பாரு. கிளியரா? அப்போ 3 × 24. இதை கூட்டிடலாமா? பாருங்க, 4 4 8 8 16 6, மீதி 1 5. ஸோ மொத்தம் அவரு 56% அவர் மொத்தமா வட்டி கட்டியிருப்பாரு. கிளியரா? ஓகே. இப்போ அந்த தொகையை காண்க. அப்போ 100% எவ்வளவு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மொத்தம் அவர் மொத்த வட்டி எவ்வளவு? 11,120 மொத்த வட்டி. ஓகே. அப்ப இந்த பக்கம் 1120 மொத்த வட்டி. மொத்த வட்டி சதவீதம் எவ்வளவு? 56%. அப்போ 56% எவ்வளவு? 1120 சமம். ஓகே. படிக்காம காசை மட்டும் அடிக்க கூடாது. ஓகே, படிக்கலாம்ல? ஓகே. பாருங்க, இதுல 1 56 56, 2 56 112. இதுல ஒரு 0 இருக்குன்னா 0 போட்டுறேன். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் காசை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1 × x எக்ஸ், 100 × 20 2000. ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 2000 கிடைக்கும். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வங்கியில் 9 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500. 2500 வட்டி 100 கிடைக்கிறது. அதாவது 9 மாசத்துக்கு முதலீடு செய்யறாரு, 2500 ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காரு, அதோட வட்டி வந்து 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்றாங்க. எனில் அதே வட்டி விதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3600 கிடைக்கும் வட்டி விதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு வங்கியில 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு? 2500 ரூபாய் போட்டா அவருக்கு 100 ரூபாய் வட்டி கிடைக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஆனா எத்தனை பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. சரியா? என்ன பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காரு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே வட்டி வீதத்தில், அப்போ இதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சா அதே வட்டி வீதத்தை இங்க போட்டுடலாம். அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு 3600க்கு எவ்வளவு கிடைக்கும் வட்டி?
கிளியரா? ஓகே. அப்போ இதோட பர்சன்டேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஓகே. கண்டுபிடிக்கணும்னா எப்படி 100% எப்பவுமே அசல். அசல் எவ்வளவு? இது 2500. இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணி வரும். 6 மாதம்ன்றது அரை வருடம். ஓகேண்ணா? ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸ். அப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் இடத்துல நம்ம மல்டிபிள் பண்ணி போடணும். 1/2 எக்ஸ். இந்த இடத்துல வட்டி எவ்வளவு? 100 ரூபாய். இப்போ அடிக்கலாம் அடிச்சுக்கலாம். பாருங்க இதுல 2 0 அடிச்சாமா. அடுத்து 25 100 அடிக்கலாம். கிராஸா மட்டும் தான் அடிக்கக்கூடாது. ஓகே. இப்போ 1 25 25 4 25 100. வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ இரண்டையும் மல்டிபிள் பண்ணா 1/2 எக்ஸா? 1 × 1/2x 1/2x equal to 1 into 4 1 4. அப்போ x is equal to இந்த 2 அந்த கொஸ்டின் அப்படிக்கலாம். அப்போ 4 × 2 equal to 8% அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. அப்போ இதுக்கு கொடுக்கப்பட்ட சதவீதம் அளவு 8%. அதே வட்டி விகிதத்தில் அப்போ அதே 8%த்துல 9 மாசத்துக்கு 3600 ரூபாய்க்கு அவ்வளவு கிடைக்கும்னு கேட்கறாங்க. கிளியரா? ஓகே. அப்போ இப்போ ரெண்டாவது 100% எவ்வளவுனா 3600 ரூபாய்க்கு கண்டுபிடிப்போம். 3200. சரியா? எத்தனை பர்சன்டேஜ்? 8%. சரிதானே? எத்தனை வருடம்? 9 மாதம். 9 மாதம் எப்படி எல்லாம் 9 / 12 போடுமா? இது அடிக்கிறது அடிச்சுனால மொத்த மாதத்துல வகுக்கணும். ஓகேனா? 3 9 4 12. அப்போ 3/4. ஓகேங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. பர்சன்டேஜ் அளவு 8%. வருடம் வந்து 3/4. சரிங்களா? இது ரெண்டு பெருக்கி தான் இங்க நம்ம போடணும். கிளியர் தானே? இப்போ ரெண்டு பெருக்கும் பாருங்க. 1 4 2 8. அப்போ 2 3 6. அப்போ 6% எவ்வளவு? கிளியருங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் தடவை கண்டுபிடிச்சேன் 8% கண்டுபிடிச்சிட்டேன். அதே வட்டி விகிதத்தை இதில் போட்டு என்ன கிடைக்குது? 6% கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதுல 2 0 இதுல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸா என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 × x 180 192 கிடைக்குமா? 2 மட்டும் 6 × 32 192. வேணா நீங்க 192 வட்டி கிடைக்கும். கிளியரா? ஓகே. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்ததுதான். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. A மற்றும் B ஆகிய இரண்டு வங்கிகளின் தனிவட்டிகளுக்கான தனிவட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையும் இரண்டு வங்கியிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்குன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலே அதோட ரேஷியோ வந்து அப்படி இன்வெர்ஸ் ஆகும். தலைங்க. அதாவது என்னன்னா ஏபின்ற 2 பேர் இருக்காங்க. அவங்களோட தனி வட்டி பார்த்தோம்னா ஏக்கு 5ன்ற பங்கும் பிக்கு 4ன்ற பங்கும் போகுது. ஓகேங்களா? ஏக்கு 5ன்ற பங்கும் பிக்கு 4ன்ற பங்கும் போகுது வட்டி. ஆனா வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? வட்டின்றது சமமா அரை வருடத்துல வட்டி வந்து சமமா கிடைக்குது. அப்படின்னா அவங்களோட தொகை இருக்கு பாத்தீங்களா? அவங்க தொகையை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? ஏக்கு எவ்வளவு தொகை பிக்கு எவ்வளவு தொகைன்னு கொடுத்து அந்த தொகைக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டா 2 வட்டியும் சமம் வந்தாலே இது நம்ம அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தொகையை நம்ம அப்படியே மாறும். அப்போ எந்த தொகையில கொடுத்துருப்பாங்கன்னா 4:5 ரேஷியோல கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். கிளியரா? புரியுதா? 2 வட்டி சமமா இருந்தாலே அவங்களோட தனி வட்டி 5:4 அப்படின்னா அந்த தொகை வந்து நமக்கு 4:5 வரும். அப்படியே மாறிடும். ஓகே. சோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நீங்க 4:5 இருக்கு. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டிற்கு 10% வட்டி விகிதத்தில் A என்பவர் B என்பவருக்கு 3500 கடனாக அளிக்கிறார். அதே தொகையை B என்பவருக்கு 11.5% தனி வட்டி விகிதத்தில் C என்பவருக்கு கடனாக அளிக்கிறார் எனில் 3 ஆண்டுகளில் B அடையும் லாபம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப என்னன்னா 10% வட்டி விகிதத்தில் A என்பவர் B கொடுக்குறாரு. ஓகேங்களா? A இருந்து யார்கிட்ட போகுது? B கிட்ட போகுது. எவ்வளவு? 3500 கடன் அளிக்கிறார். ஓகேங்களா? A என்பவர் 10% வட்டி விகிதத்தில் Bக்கு 3500 கடன் அளிக்கிறார். அதே தொகையை என்ன பண்றாரு? B 11.5% சிக்கு கொடுக்குறாரு. இந்த தொகையை அவர் வாங்கி இவர் என்ன பண்றாரு? இந்த சிக்கு கொடுக்குறாரு. இவர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாருன்னா 10% கொடுக்குறாரு. இவர் அந்த தொகையை வாங்கி இங்க 11.5% வட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா 3 ஆண்டுகள் முடிவில் B அடையும் லாபம் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க A இருந்து 10% வாங்கி 11.5% கொடுத்தாருன்னா எவ்வளவு லாபம் வச்சு கொடுக்குறாரு? 1.5% லாபம் வச்சு கொடுக்குறாரு. கிளியர் தானே? அப்போ 1 வருஷத்துக்கு 1.5னா 3 வருஷத்துக்கு கொடுக்காங்க. ஓகேனா? 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு 1.5னா 3 வருஷத்துக்கு 3வது பெற்றால் 4.5% தான் அவருக்கு லாபம். யாருக்கு லாபம்? பிக்கு லாபம். கிளியர் தானே? ஓகே. ஏன்னா இவர் 1.5% எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாரு. அப்போ 3 வருஷத்துக்கு 4.5% எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாரு. பிக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம்? 4.5% லாபம். ஆனா அவங்க எவ்வளவு லாபம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அசல் வந்து 100% எவ்வளவு? 3500 ரூபாய். இந்த 3500 ரூபாயில 4.5% அவர் லாபம்.
அப்போ அந்த 4.5% எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர். ஸோ 4.5% எவ்வளோ தெரியாது, எக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிடலாம். வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். சரிதானே? 3500 கரெக்ட். வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 2 மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு, இதை 45 வச்சுக்கோம், வர ஆன்சர் ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோம். ஓகேனா 35 டு 45 வந்து பார்ப்போம். 45 35 வர ஆன்சர் ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கோம். 5 25 5 மீதி 2 4 5 20 22. அடுத்து 3 5 15 5 மீதி 1 3 12 12 13. ஸோ 5 7 5 1. சரி, அப்போ வர ஆன்சர் வந்து என்ன ஒன்று ஒன் டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ ஒன் டிஜிட்டல் பாயிண்ட் வச்சா எவ்வளோ கிடைக்குது? 157 ரூபா 5 பைசா கிடையாது, 50 பைசா நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்போ 157 ரூபா 50 பைசா வந்து பார்ப்போம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்ததான், நான் ஸ்கிப் பண்ணேன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை 12% வட்டி வைத்து கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் வட்டியாக மட்டும் 5400 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டும் எனில் அவர் கடனாக பெற்ற தொகை. அதான் என்ன சொல்றேன்னா, ஒரு வங்கியில ஒரு குறிப்பிட்ட தொகையை வட்டிக்கு வாங்குறாரு. எத்தனை பர்சன்டேஜ்? 12% வாங்குறாரு. 3 வருஷத்துல 5400 ரூபாய் வட்டி கட்டியாகணும். ஓகேங்களா? அப்பனா அசல் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. அதாவது கடனாக பெற்ற தொகை என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 100% எவ்வளவு தெரியாதுன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல 20% மல்டிபிள் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் என்ன? 12%. எத்தனை வருடம்? 3 வருடம். இப்போ 3 12 36. இந்த இடத்துல வட்டி எவ்வளவு? 5400 ரூபாய் வட்டி. இப்போ அடிக்கிறாங்க, அடிச்சுக்கலாம். கிராஸா மட்டும் அடிக்க கூடாது. ஓகே, பாருங்க. இதுல 4 போது 36, இதுல 6 போது 54, 2 0 0. மறுபடியும் ஒரு நாள் 15 நாங்க 60, 0 0 0. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணிடுவோம். 1 எக்ஸ் எக்ஸ் 100 × 150 15000. ஸோ ஆன்சர் 15000. சரிங்களா? நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் 220 ஆகவும் பிறகு இன்னும் 5 ஆண்டுகளில் 1020 ஆகவும் மாறுகிறது எனில் அதன் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது 2 வருஷத்துல 220. ஓகேனா? இன்னும் 5 ஆண்டுகள்னா அப்போ 2 வருடம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருடம். ஸோ ஆக மொத்தம் 7 வருடம். கிளியரா? ஓகே. அப்போ இது 2 வருடம் மொத்த தொகை. இது வந்து பார்த்தோம்னா 7 வருடம் மொத்த தொகை. கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேனா? ஃபர்ஸ்ட் 2 வருஷம், இன்னும் 5 ஆண்டுகள், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள். இல்லைன்னா அது ஆல்ரெடி 2 வருஷம் முடிச்சு, அதுக்கப்புறம் 5 வருஷம் முடிச்சு. அப்போ இதுல மொத்தம் எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்போ இது 7 வருடம் மொத்த தொகை, இது 2 வருடம் மொத்த தொகை. கிளியரா? ஓகே. ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. ஸோ 2 வருஷத்துல 720 மாறுது, 7 வருஷத்துல 1020 மாறுது. அப்படின்னா அது வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. 7 வருஷம் மொத்த தொகையில 2 வருஷம் மொத்த தொகையை கழிச்சா நம்மளுக்கு 5 வருட வட்டி கிடைக்குமா? கிளியர் தானே? ஓகே. அப்ப 7 வருட மொத்த தொகையானது 1020, 2 வருட மொத்த தொகையானது 720. ஸோ ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? நம்மளுக்கு 300 கிடைக்கும். கிளியரா? நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 கிடைக்கும். இந்த 300 என்னன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 வருடம். ஸோ இப்போ இந்த 300ன்றது 5 வருட வட்டி. ஓகேண்ணா? 300ன்றது 5 வருட வட்டி. அப்போ ஒரு வருட வட்டி எவ்வளவா இருக்கும்? அப்போ 300 என்ன 5ஆல வகுத்துடலாம். ஸோ 5ஆல வகுத்தா அளவுக்கு 60 கிடைக்கும். அப்போ 60ன்றதுனால ஒரு வருஷத்துக்கு வட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. 2 வருஷம் மொத்த தொகையில 2 வருஷம் வட்டியை கழிச்சு அசல் கிடைக்குமா? ஆமா தானே? அப்போ ஒரு வருஷத்துக்கு 60 ரூபானா 2 வருஷத்துக்கு 120 ரூபாய். ஓகேண்ணா? 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 120 ரூபாய். இப்போ அசல் நான் கண்டுபிடிக்க போறேன். 2 வருஷம் மொத்த தொகை அளவு 720, 2 வருஷம் வட்டி அளவு 120. ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? அசல் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 600 கிடைக்கும். கிளியரா? அப்ப அசல் வந்து பார்த்தா என்ன? 600. அவங்க என்ன கேட்டாங்க? அசல் கேட்கல, வட்டி விதம் என்ன கேட்டாங்க. ஓகேங்களா? சோ வட்டி விதம் 100% அசல் எவ்வளவு? 600 ரூபாய். இந்த இடத்துல வட்டி போடுவோம். வட்டி ஒரு வருட வட்டி எடுத்தா இங்க 1x போடணும், 2 வருட வட்டி எடுத்தா இங்க 2x போடணும். ஓகேனா? சோ ஒரு வருட வட்டி எடுக்க 60 ரூபாய். அப்போ ஒரு வருட வட்டி சதவீதம் வேணும் தெரியாது x. அப்போ 1x. சோ இத எப்படி அடிக்கணும்? கிராஸ் ஆ மட்டும் அடிச்சு போடுறது. ஓகேதானே? ஓகே. இப்போ இதுல 2 0 அதுல 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. இந்த 6 60 அடிக்கலாமா? கிராஸ் ஆ மட்டும் அடிக்க கூடாது. ஓகே. கிராஸ் ஆ பெறணும். ஓகே. 1 6 6 10 6. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னன்னா கிராஸ் ஆ மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 × x x 1 × 10 10. சோ எத்தனை? 10%. சோ ஆன்சர் 10% கரெக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. 6% வட்டியில் 6% அடுத்த क्वेश्चन பாருங்க.
6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அமைக்கிறாங்க. சரிங்களா? இப்ப 6% வட்டியில 3 வருஷத்துக்கு எவ்வளவு 90 ரூபாய் தனி வட்டி கிடைக்குது. அப்ப அந்த தொகை எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேனா? ஓகே. இப்போ 100% எவ்வளவு தெரியாது, அதை எக்ஸ் வச்சுப்பேன். நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா 6% 3 வருடம். அப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் பிரிக்க இந்த இடத்துல போடுவோமா? அப்ப 6 3 18. 18% மொத்த வட்டி. இங்க தனி வட்டி எவ்வளவு? இங்க தனி வட்டி போடும் 90 ரூபாய். ஓகேங்களா? சோ 18% வட்டி கட்டுறாரு, தனி வட்டி எவ்வளவு 90 ரூபாய். இப்ப அடிக்கிறதா அடிச்சுக்கலாம், கிராஸ் ஆன் அடிக்கும். ஓகே, 18 18 5 18 90. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணா 1 எக்ஸ் எக்ஸ் 5 100 500. சோ அசல் வந்து பார்த்தா 500. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே தொகைக்கு, அப்ப அதே தொகையை எடுத்துக்கிறாங்க. அதே தொகை 100% எவ்வளவு? அசல் 500. என்ன பண்றாங்க? 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஓகே, அப்ப 6 வருடம் 7%. அப்ப 6 42% வட்டி கட்டி இருப்பாரு. அந்த 42% எவ்வளவு கண்டுபிடிச்சா 42% எவ்வளவு தெரியாது எக்ஸ். ஓகே, இப்போ 2 0 இதுல 2 0 கேன்சல் பண்ணலாம். வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 42 2 5 பெருக்குனா 0 மீதி 1 20 21 210 அப்படின்னு கிடைக்கும். சோ ஆன்சர் பார்த்தா நமக்கு எவ்வளவு 210 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சரி, இந்த क्वेश्चन பாருங்க. ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளில் தனி வட்டிகளுக்கான வித்தியாசம் ரூபாய் 2.50 எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகிதங்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன அப்படி கேட்கிறாங்க. சரிங்களா? ஓகே. என்ன சொன்னாங்க? ரூபாய் 500 ரூபாய 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேங்க்ல? 2 பேங்க்ல கொடுக்குறாங்க. 2 பேங்க்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏன்ற ஒரு பேங்க், பின்ற ஒரு பேங்க்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. சரிங்களா? 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு கொடுத்தா ஏன்ற பேங்க்ல வர தனி வட்டியையும் பின்ற பேங்க்ல வர தனி வட்டியையும் கழிச்சா எவ்வளவு கிடைக்குதுன்றாங்க? 2 ரூபாய் 50 பைசா கிடைக்குதுன்றாங்க. கிளியரா? ஓகே. அவங்க எத்தனை சொல்றாங்கன்னா ஏன்ற பேங்க்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பீங்க, பின்ற பேங்க் எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, 2% கழிச்சா எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் இங்க மீனிங். ஓகேங்களா? 2 தனி வட்டி வீதங்களுக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 100% எவ்வளவுனா அசல் எவ்வளவு? 500 ரூபாய். ஓகேவா? இப்போ ஏன்ற பேங்க்கு ஏதோ ஒரு வித்தியாசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஏன்ற ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. பின்ற பேங்க்கு பின்ற ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியாதனால அதை X% வச்சுக்கிறேன். சரி, அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியாது, அதனால X% வச்சுக்கிறேன். எத்தனை வருடத்திற்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு X% டிஃபரன்ஸ் கிடைச்சா 2 வருஷத்துக்கு 2X%. 2X% எவ்வளவு? இந்த 250. சரி, 2.50. புரிஞ்சதா என்ன பண்ணேன்னு? ஓகேவா? ஓகே. இப்போ நான் இதுல 2 0 இதுல 2 0 அடிச்சிடலாம். இப்போ 250 வச்சுக்குவோம். அடிச்சுட்டு 2 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேனா? பாருங்க, ஓரஞ்சு 5, இதுல 5 25, இது 0. அப்போ ஒரு இங்க வச்சு சேர்த்துக்கலாமா? 2 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கலாம். மறுபடியும் இந்த 2 50 அடிக்கலாம். சரி, வர ஆன்சர் 2 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்க போறோம். இப்போ ஓரன் 2 இங்க 25 2 50. அப்போ என்ன பண்ணலாம்? 0.25. ஓகே, வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாமா? 1 × x x 1 × 0.25 0.25%. So answer 0.25%. Clear? Okay. Next. இந்த விஷயம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 12% எனும்போது 2000 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை 12% 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதே தொகையை 10% 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட எவ்வளவு? 20 குறைவுன்றாங்க. அதாவது 12% 2 வருஷத்துக்கு ஒரு தொகையை கொடுக்குறோம். அதே தொகையை 10% 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். சோ அப்படி கொடுத்தா எவ்வளவு குறைவா இருக்குன்னா 20 குறைவா இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு? 20. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இந்த வருடத்தை பின்னமா கலப்பணி மாதிரி பின்னத்துக்கு மாத்திக்கிறேன். பாருங்க எப்படி மாறலாம்? 2 × 4 4 1 5 5/2. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 12% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவருக்கு எத்தனை வருஷம்? 5/2 வருஷத்துல கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எப்பவுமே வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கிடுவோம். அப்போ இன்ட்டு 5/2 நான் பெருக்கிறேன். ஏன்னா வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கினா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு வட்டிகளான்னு நம்ம தெரிஞ்சிடும். கிளியரா? ஓகே. இப்போ 2வது ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கோம். எத்தனை பர்சன்டேஜ்னா 10% இன்ட்டு எத்தனை வருஷம்? ஏதாச்சும் பாருங்க, 2 6 6 1 7. இப்போ என்னது? 7/2. ஸோ இப்போ 7/2% வருஷத்துல கொடுக்குறாங்க. இப்போ வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கிட்டா இவர் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கட்டுறாரு நம்ம தெரிஞ்சிடும். சரிண்ணா? இப்போ 2 12 அடிக்கலாமா? 1 2 6 2 12. அப்போ 30% ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மொத்தம் வட்டி கட்டியிருப்பாரு. இவர் 1 2 2 10 7 35% 2வது இருக்கிற வட்டி செலுத்திருப்பாரு.
கிளியரா? ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவர் இன்னொருத்தரோட 40 ரூபா குறைவா கட்டுறாங்க. நம்ம தானே 20 ரூபா, சரி 20 ரூபா குறைவு. ஒருத்தரோட தனி வட்டி இன்னொருத்தரோட தனி வட்டியை விட எவ்வளவு? 20 ரூபா குறைவு. இப்போ பெர்சன்டேஜ்ல எவ்வளவு குறைன்னு பாருங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் விட எவ்வளவு? இவரை விட 5% குறைவா கட்டுறாரு. ஆமா தானே? பெர்சன்டேஜ்ல 5% குறைவா கட்டுறாங்க. ரூபாயில 20 ரூபா குறைவா கட்டுறாங்க தனி வட்டி. அப்ப 5% எதுக்கு ஈக்குவல்னா 20 ரூபாய்க்கு ஈக்குவல். அவங்க கேட்டதானே தொகை எவ்வளவு, அதாவது அசல் எவ்வளவு. அசல் வந்து எப்பவுமே 100% இருக்கும். எவ்வளவு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா 5% 20 ரூபா நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த 5% 20 ரூபா நம்மளுக்கு தெரியும். எப்படி அடிக்கும் தெரியும் நம்மளுக்கு. கிராஸா மட்டும் அடிச்சு கூட. ஓகே பாருங்க, ஓரஞ்சு 5 4 5 20. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கிராஸா மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 1 × x x 1 4 × 100 400. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா 400 கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். 5 வருட முடிவில் நேரத்தை அடிக்குது. 5 வருட முடிவில் 3 மடங்கு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தா மடங்கு கணக்கு தான். சரிங்களா? ஓகே. இது இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 2500க்கு 3% வட்டி வீதத்தில் தனி வட்டியில் வரும் தொகை ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7% வட்டி. சரி, என்ன சொல்றாங்கன்னா ரூபாய் 2500க்கு 3% வட்டிக்கு கிடைக்கும் தொகை வந்து 1500 ரூபாய்க்கு 5 வருடம் கிடைக்கிற தொகைக்கு சமம் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டு எவ்வளவு அப்படின்றாங்க. ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால், சரிங்களா, இந்த வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி என்னது சமம் அப்படின்னா மொத்த ஆண்டு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 2500 ரூபாய என்ன பண்றாங்க? 3 வருஷத்துக்கு தனி வட்டியில கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே இது 1500 ரூபாய 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு எத்தனை? 7% கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அப்படின்னா ரெண்டுமே என்ன சொல்றாங்க? சமம் அப்படின்றாங்க. இந்த இதுல கொடுக்குற தனி வட்டி இதுல கொடுக்குற தனி வட்டிக்கு சமம். அப்படின்னா முதல்ல கொடுத்த தனி வட்டி வீதம் என்ன? சரி, வருடம் என்னன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு ரெண்டாவதுக்கு வருடம் 5, முதல்ல கொடுத்த வருடம் என்னன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்ப பாருங்களேன், இப்போ நல்லா கொஞ்சம் இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ரெண்டுமே சமம்ல. BNR/100 ஃபார்ம்ல தெரியுங்களா? ஸோ அந்த ஃபார்மெட்ல எழுதுங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளவு? 2500 ரூபா. 2500. வருடம் என்ன தெரியாது. வருடம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு வருடம் எவ்வளோ தெரியாது. என்ன பண்ணிக்கிறேன்? அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு ஆர் எவ்வளவு? 3% டிவைடட் பை 100. இந்த தனி வட்டியும் இப்போ இந்த தொகை 1500 ரூபாய்க்கு எத்தனை வருஷம்? 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 7% கொடுக்குற தனி வட்டியும் சமம் அப்படின்றாங்க. கிளியரா? ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் இருக்கிறத அடிச்சுக்கிறேன். இப்போ 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இப்போ இதுல 2 0, இதுல 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 5 அடிக்கலாம். செல்ல ஓரஞ்சு 5, இங்க 5 25. அப்புறம் 1 3 3, 5 3 15. இங்க இருக்கிற 5 5 கேன்சல் ஆயிரும். 5 5 கேன்சல் ஆயிரும். வேற என்ன இருக்கு? இங்க x மட்டும் தான் இருக்கு. அப்ப x = இந்த பக்கம் 7 மட்டும் தான் இருக்கு. அப்ப x = என்ன? 7. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? மறுபடியும் क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 2500 ரூபாய் 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. சரி, 3% கொடுக்குறாங்க. ஏதோ எத்தனை வருஷம் தெரியாது. அதே தொகையை சரியா அடுத்த நாள் 1500 ரூபாய் 5 வருஷத்துக்கு 7% கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா ரெண்டுக்குள்ள தனி வட்டி சமம். ஓகேனா? அதனால ஈக்குவல் பண்றேன். சோ இப்போ இந்த வருடத்துல கொடுத்த இந்த வருடம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஓகே. இந்த क्वेश्चन ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு தொகைக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 ஆகிறது. அதே வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 90 எனில் அத்தொகை எவ்வளவு? சார் சேம் ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் பார்ட்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இந்த क्वेश्चन பாருங்க. ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் அசல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது 3% அதிகப்படுத்தினா எவ்வளவு கிடைக்குது? 300 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அப்போ இந்த 3% எவ்வளவு? 300 ரூபாய். கிளியரா? புரிஞ்சுதா? 3% அதிகப்படுத்தினா 300 ரூபாய் அதிகமா கிடைக்குது. அப்ப அசல் என்னன்னு கேக்குறாங்க. அசல் வந்து 100% எவ்வளவு ஆன்சர். சரிங்களா? ஓகே. எத்தனை வருஷத்துக்கு அதிகப்படுத்துறாங்க? 2 வருஷத்துக்கு அதிகப்படுத்துறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3%, 2 வருஷத்துக்கு 6% அதிகப்படுத்துவாங்க. கிளியரா? இந்த 6% அதிகமாச்சுன்னா எவ்வளவு அதிகமாகுது? 300 ரூபாய் அதிகமாகுது. அப்போ 6% எவ்வளவு? 300 ரூபாய். கிளியரா? ஓகே. அசல் என்ன? அப்போ 100% எவ்வளவு தெரியாது? எக்ஸ். நம்மளுக்கு தெரியும் 6% எவ்வளவு தெரியும்? 300 தெரியும். கிளியரா? ஓகேவா? ஓகே. இப்போ அதை அடிக்காம ஒரு 6 30, இங்க 0. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸை மல்டிபிள் பண்ணிடலாம். 1 × x x. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 5000 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 5000. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட். சரி, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
வட்டி வீதம் 6% மாதந்தோறும் செலுத்தும் அசல் தொகை பிஐ என் மாதங்கள் செலுத்துவதாக கொண்டால் கிடைக்கும் முதிர்வு தொகை பின்வருவதில் சொல்லிட்டு இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு கிளியரா இல்லை. ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க, அடுத்தது நம்ம கிளியரா இல்லை. அது வரையும் பார்த்த கொஸ்டின் நான் விட்டுருக்கேன். இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஒருவர் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகள் முடிவில் 7500 பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க, வட்டியை தனி வட்டி என கொள்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. எப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, தனி வட்டி கணக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா வட்டி விதம் என்ன வரும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ அசல் வந்து பார்த்தோன்னா 6000 ரூபா. எத்தனை வருஷம்? 5 வருஷத்துல எவ்வளோ கிடைக்குது? 7500 ரூபா கிடைக்குது. அப்போ அசல் இது மொத்த தொகை ரெண்டும் கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? வட்டி கிடைக்குமா? 1500 ரூபா வட்டி கிடைக்கும். இந்த 1500 ரூபா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ 100% எவ்வளோன்னா 6000 ரூபாய். இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்குவோம். வருடம் 5%, பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது, அதெல்லாம் அப்படிங்கிறேன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த வட்டி எவ்வளோ? 1500 ரூபா. ஸோ 1500. இப்போ நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். இதுல ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இதுல ஓரஞ்சு 5 35 15 30 கிடைக்கும். இந்த அடிச்சலாமா? ஓராறு 5030. நான் என்ன பண்ணேன், கிராஸா மட்டும் அடிச்சிடக்கூடாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஓகே. நான் வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 1 × x x 1 × 5 5. ஸோ 5% ஆச்சு. கிளியரா? நெக்ஸ்ட். ஸோ ஓகே, இதோட அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஓகே. அடுத்த வீடியோ பார்த்தோன்னா இதில் கண்டினியூ பண்ண நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.